நானும் பெரிய பஞ்சாயத்து தலைவர் தான். என்ன பண்ணீங்க? எங்க ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சேன். ஆனா எங்க ஊர் பக்கமே வரக்கூடாது, சொருப்டி அடிப்பட்டாங்க. ஏங்க? ஒரு தீர்ப்பு தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? நல்ல தீர்ப்பு தான் சொன்னேன். அப்படி என்ன சொன்னீங்க? உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன ஜாமீன்? சொல்லுங்க. என் வீட்டு பக்கத்துல 2 வயலுக்கு குடியிருக்காங்க. சரிங்க. ஒருத்தன் இந்த பக்கம், ஒருத்தன் அந்த பக்கம். நடுவில் நான் தான் குடியிருக்கேன். சரிங்க. இவனுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்ட மயமாத்தான் இருப்பாங்க. என் பக்கம் குடியிருக்கேன் பாருங்க, வலது பக்கம் குடியிருக்கால, அவன் சந்தையில போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கான். சரிங்க. ஆடு வாங்கிட்டு வந்து ஒரு தூண்ல கட்டி போட்டு வைக்கணுமா இல்லையா? ஆமா. முளைக்குச்சியை ஊண்டியாவது கட்டி வைக்கணுமா இல்லையா? ஆமாங்க. ஆடை கட்டி வைக்காம விட்டுவிட்டா இந்த ஆடு போய் சண்டைக்கார வீட்டுல போய் குலதலைய மேய்ஞ்சிருக்கு. இது தப்பாச்சே. என்ன அதுக்கு? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டி வச்சிருப்பாங்கல்ல மரத்துல ஏறி. அட இருக்கட்டும், அது பாவ வாயில சீவன் பசியில போய் தின்றுருக்கு. சரிங்க. இவன் என்ன பண்ணிருக்கானோ, ஒன்னு ஆட்டை கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இனிமே உன் ஆடு வந்து என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லி வச்சுட்டு வரணுமா? ஆமா. இவன் ஒரு லூசு பைய என்ன பண்ணாரு? ஒரு கட்டையை எடுத்து ஆட்டுக்கால உடைச்சுட்டியா. இது தப்பாச்சேங்க. தப்புதியா? வாய் பேசாத ஜீவன். அடிச்சா ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு, கத்திருச்சு. ஆமா. இவன் என்னடா வீட்டுக்குள்ள இருந்தவன் ஆடு கத்துதுன்னு சொல்லி வெளியில இருந்து பாக்குறேன், ஆட்டுக்கால் உடைஞ்சு கிடக்குது. சரிங்க. சண்டை நாறுது சாமி, இவனுக்கு அவனுக்கு சண்டை நாறுது. ஆட்டுக்கால உடைச்சியான் பாருங்க. அவன் பொண்டாட்டி உள்ள பாவம் 3 மாசம் முழுகாம வேற இருக்க. சமயக்கட்டுல வேலை பார்த்த புள்ள என்னடா வெளியில சண்டை நடக்குதுன்னு சொல்லி வெளியில இருந்து பாக்குது. புருஷன்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுட்டு உருள்றாங்க. இந்த அம்மா குறுக்க பாஞ்சிருச்சு. சண்டை ஓடாதீங்க, சண்டை ஓடாதீங்கன்னு சொல்லி இந்த அம்மா குறுக்க பாய சந்தையில போய் ஆடு வாங்கிட்டு வந்தியான் பாருங்க. அவன் ரொம்ப கடுப்பாயி, எப்பறம் என் ஆட்டுக்கால உடைக்க போச்சுன்னு சொல்லி எட்டி உதைக்க போக, பாவம் மாசமா இருக்கிற பொம்பளை என் புருஷனை மிதிக்காதீங்கன்னு சொல்லி குறுக்க பாய பௌத்துல கால் போட்டு கர்ப்பம் கலைஞ்சு வச்சு. கடைசியில இந்த பிரச்சனை என்கிட்ட வந்துருச்சு. நீ என்ன திருப்பு கூறினீர்கள்? 2 வயலுக்கும் கூப்பிட்டு திருப்பு சொன்னேன். எப்படி சொன்னீங்க? இந்த ஆட்டுக்கால உடைச்சியாம் பாருங்க. ஆமா. அவனை கூப்பிட்டு திருப்பி சொன்னேன். எப்படி? ஏண்டா முட்டா பையில, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோத்த திண்டியா பிய திண்டியா? அது பாவம் வாயில்லாத சீவன் ஏதோ வீட்டுக்குள்ள வந்து குலதலைய மேய்ஞ்சிருக்கு, ஆட்டுக்கால உடைச்சுட்டியே. டேய், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு செலவு பண்ணியாவது அந்த ஆட்டுக்கால குணப்படுத்துறது ஓம் பொறுப்பு. காலு சௌரியமானதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். இதான்டா என் தீர்ப்பு. நல்ல தீர்ப்பு தான். நல்ல தீர்ப்புங்க. நல்ல தீர்ப்பு தான் சொன்னேன். அடுத்து இவனுக்கு தீர்ப்பு சொல்லணும். அந்த அம்மாவுக்கு சொல்லணும். ஏன்டா முண்டக்கர பயல, நீ பாட்டுக்கு கோபத்துல எட்டி உதச்சு விட்டா பாவம் அந்த புள்ளதாச்சு புள்ள 3 மாசம் கருப்பை கலைஞ்சு வச்சுடா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவன் முண்டாட்டியை கூட்டிட்டு போய் மாசமாய்க்கு அனுப்புன்னு தான் சொன்னேன். இப்படி யாராவது சொல்லுவாங்களா ஐயா? தீர்ப்பு அதுக்கு இவன் சரின்னு சொல்லிட்டான். சரி, அவன் தான் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறான். ஐயோ, இவன் சரின்னு தானே சொல்லுவேன். கட்டுல என்னங்க செய்வேன், அதுக்காக சரி என்றா ஒத்துக்கொள்வான். இந்த தீர்ப்பை சொன்ன ஊர் பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி அடிக்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் ஐயா. உங்களுக்கு ஏதாவது தீர்ப்புனா சொல்லுங்க, சொல்றேன். ஐயோ வேண்டாம் ஐயா, அந்த தீர்ப்பே போதுமானது. சரி சரி சரி. ஆகவே தாங்களுடைய திருநாமம்? ஓ, என்னுடைய பேர் வீரத்தேவன். அப்பா பேருங்க? அவன் கிடக்கிற மானக்கட்ட பையன். அப்படி சொல்லாது. எங்க பெத்தவங்க. யார் பெக்க சொன்ன? நானா பெக்க சொன்னேன்? உங்களுக்கு ஆத்தால போட்டு இம்சை பண்ணி பெத்து விட்டு கடைசியில என்ன பெக்க சொன்ன? என்ன சொன்னாங்க? தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் நாம் வந்து பிறந்து விட்டோம். பந்தம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் நம்மளே வளர்த்துக்கிட்டோமுங்க. நீங்க 10 நிமிஷம் சுகத்துக்காக நம்மளை போட்டு சீரழிக்கிறாங்களே, இது எங்களுக்கெல்லாம் தேவையா? தேவையா? அப்புறம் என்ன தேவையா? இல்லங்க, உங்களுக்கு தேவையா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. எங்க அம்மால கேளுங்க, எங்க அப்பனை பத்தி கேட்காதீங்க. ஏங்க அப்படி சொல்லாதீங்க.